பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் கொட்டு சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ. ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எப்படி நண்பா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணி எப்படி நம்ம உங்கள் ஃபோட்டோ வச்சு இது கைன்மாஸ்டரில் எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. சென்டர் இருக்கிற ப்ளஸ்னால் இது வரைக்கும் பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்துட்டு சென்டரில் இருக்க 19.16 ஓகே கொடுங்க நண்பா. இது வரைக்கும் பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணணுமே இப்படி தான் இருக்கும். உங்களோட ஃபோட்டோஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை டச் பண்ணுங்கள். அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே டச் பண்ணிட்டு இது வரைக்கும் பாருங்கள் ஒரு ஆப்ஷன், அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஈக்குவல் பட்டன் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இது ஃபுல் சைஸாக இந்த ரேஞ்சில் எழுத்து விட்டுக்கணும். எப்படி ஃபுல் சைஸாக இப்படி எழுத்து விட்டுக்கணும் நண்பா. நீங்கள் இதை வந்து ஃபுல் சைஸ்னால இப்படி விட்டுட்டு இப்படி ஒரு டச்சிலோடு விடலாம், உங்கள் ஃபோட்டோவோட லெவலை பொறுத்து இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி டச் பண்ணுங்கள், அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள், அதே மாதிரி ஃபுல்லாக எழுத்து விட்டுக்கோங்க நண்பா. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி டச் பண்ணுங்கள். அதே மாதிரி டச் பண்ணிட்டு அதே மாதிரி ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபுல் சைஸ் இழுத்து விட்டுக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி டச் பண்ணிட்டு அதே போலயே ஃபுல் சைஸ் இழுத்து விட்டுக்கோங்க நண்பா. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே போல் டச் பண்ணிட்டு அதே போல் ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஃபோட்டோவாக இதை டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். பிக்னெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிட்டு இது வரைக்கும் பாருங்கள் ப்ளஸ், அதை ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போகும். அது கீழே போனீங்கன்னா அப்படியே என்ன பண்ணணும்னா கீழே போகணும். கீழே போய்ட்டு கெட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. URBAN ரெட் அர்பன் ரெட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே போல் எல்லாத்துலேயுமே டச் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறது லாஸ்ட்டில் சொல்கிறேன் நண்பா. ஓகே, வச்சாச்சு. வச்சேன்னு இப்போ நம்ம என்னென்னா ஒரு 16 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எந்தெந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். சின்னதாக இருக்க ஃபோட்டோஸ்லாம் லென்த் பண்ணிக்கலாம் நண்பா. எந்தெந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்கோ அதெல்லாம் லென்த் பண்ணிக்கோங்க. ஓகே, 30 செகண்ட்ஸ் வச்சாச்சு. வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, லேயர் போங்க. லேயர் ஆப்ஷன் இருக்கா, லேயர் ஆப்ஷன் போங்க. இதுதான் லேயர் ஆப்ஷன். லேயரில் போய்ட்டு மீடியான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த மீடியா ஆப்ஷனுக்கு போங்க. மீடியா ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களோட அந்த டவுன்லோட் ஃபைல் எந்த இடத்துல வச்சுட்டீங்க, நான் தர ஃபைல் வந்து குரோம் ப்ரௌசராக இருந்தாலும் எந்த ப்ரௌசராக இருந்தாலும் டவுன்லோடில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோடை போய் இப்படி டச் பண்ணுங்கள். இப்படி டச் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை ஆன் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னு இப்படி தான் இருக்கும். மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். இதுதான் அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். டச் பண்ணணுமே உங்களோட டெம்ப்ளேட் சூப்பராக வந்துடும் நண்பா. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்துருப்பீங்க. அடுத்து சாங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆடியோ இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தோடனே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று தெரியுது பாருங்கள், அந்த ப்ளஸ் ஐக்கானை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே சாங் வந்துடும். சாங் வந்து ஓகே நண்பா, இப்போ நம்ம எப்படி அந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இதை ஒரு டச் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிற இடத்துல டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போகும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கெட் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கெட் மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த கெட் மோரை ஆன் பண்ணுங்கள்.
ஆன் பண்ண உடனே அப்படியே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது இருக்குது பாருங்கள், உர்பன் ரெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் நண்பா. இப்போ டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். மேலே டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ஸ்டாலும் வந்துடும் நண்பா. அடுத்து எப்படி இது எக்ஸ்போர்ட்டிங் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை என்ன பண்ணுங்கள், இப்படி தட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபுல் ஹெச்டி வச்சுட்டு 24 சினிமா ஃப்ரேமில் வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கணும்பா. இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்போர்ட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிரும் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்துங்க நண்பா. நான் கைன்மாஸ்டரோட ப்ரோவும் அதே போல் அந்த டெம்ப்ளேட்டோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட்டில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. டவுன்லோட் பண்ண தெரிலனா அந்த இடத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம SambaiTech சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கொடுத்துங்க நண்பா. ஓகே நண்பா, பாய்.